10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Okay, next பாருங்க நமக்கு +1 டாபிக்ல ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃபேமிலி ஓரியன்டடா இருக்கிறது பார்க்க போறோம். இப்போ ஃபேமிலி ஓரியன்டடா பாத்தீங்க அப்படினா நமக்கு என்னென்ன ஃபேமிலி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சனில் நமக்கு வந்து கொடுத்துருக்கிற ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா ஃபேமிலி பேஸில் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய டாப்பிக்கில் விட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபேமிலி எடுத்திருக்கு. நமக்கு பேபேசி இருக்குது, சொலனேசி இருக்குது, லில்லியேசி அந்த கேரக்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய வாய்ப்பு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொலனேசி ஃபேமிலி கண்டிப்பாக கேட்கலாம். சரியா, இது 5 மார்க் கொஷனில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை ஃபஸ்ட்டு பாருங்கள். சரி, இதை வந்து ஃபஸ்ட்டு நமக்கு சொலனேசி அப்படின்னால என்னது அப்படின்னா பொட்டேட்டோவோட ஃபேமிலி. சொலனேசி அப்படின்னால என்ன ஃபேமிலி அப்படின்னா பொட்டேட்டோவோட ஃபேமிலி இல்லையா. அப்போ எஸ்பெஷலி பொட்டேட்டோ, அதுக்கப்புறமேட்டு சில்லி அது சொல்கிறோம் இல்லையா, மிளகாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட இது கத்திரிக்காய், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேமிலியில் வரக்கூடியது தான். ஓகேங்களா. சரி, இதில் மெயினாக வந்து இதோட கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிளாஸ் வந்து டைகாட்லிடனே. என்ன கிளாஸ் அப்படின்னா நமக்கு வந்து டைகாட்லிடனே, இது அதோடைய முக்கியமான கிளாஸஸ். ஓகே, அதுக்கப்புறமேட்டு நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்கிளாஸ். சப்கிளாஸ் எது அப்படின்னா கேமோபெட்டலே. சப்கிளாஸ் எது அப்படின்னா கேமோபெட்டலே. சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பை கார்பலட்டே. சீரீஸ் எது நமக்கு வந்து பை கார்பலட்டேன்னு சொல்லக்கூடியது. ஆர்டர் வந்து பாலிமோனைல்ஸ் ஆர்டர். ஃபேமிலி வந்து சொலனேசி. கண்டிப்பாக இது மட்டும் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. ஓகே, அப்போ சிஸ்டமேட்டிக் பொசிஷன் ஆஃப் சொலனேசி ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணலாம் 2 மார்க் கொஷினில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ் டைகாட்லிடன், சப் கிளாஸ் கேமோபெட்டலே, சீரீஸ் பைகார்பலட்டே, ஆர்டர் பாலிமோனைல்ஸ், ஃபேமிலி சொலனேசியோட ஃபேமிலி. ஓகே சார், இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அதாவது டயக்னோசிஸ் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது த லீவ்ஸ், த ஆல்டர்னேட், எக்ஸ்டிபியூலேட். லீவ்ஸ் எப்படி இருக்குது நமக்கு ஆல்டர்னேட்டாக இருக்குது. அதோட சேர்த்து எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ்டிபியூலேட். ஸ்டிபியூல் வந்து நமக்கு ஆப்சன்ட். அதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்டிபியூலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆக்டினோமார்பிக் கண்டிஷன் இருக்கும், பென்டாமரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். சரிங்களா, பென்டா அப்படின்னா 5 இருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பென்டாமரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கேலிக்ஸ். கேலிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபன் the persistent and accrescent. Calyx often persistent and accrescent arrange ஆயிருக்கும். stamen 5, epipetalous, அதே மாதிரி forcidal in dehiscence. அதாவது நமக்கு வந்து மேலே சின்னதாக ஒரு வால் மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஊமத்தம்பூலாம் அந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து ஒரு ரப்பர் பால் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ரப்பர் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ரீஜனில் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு அதை 4ஆக கட் பண்ணால் எப்படி நமக்கு வந்து ஈவனாக ஓப்பன் ஆகுமோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சரிங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த கேரக்டர் தான் நமக்கு வந்து இந்த டிகிசன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இப்போ ஸ்டாமன்ஸ் 5, எபிபெட்டலஸ் இந்த போரியடிக்கல் இன் டிகிசன்ட். கார்பல் எத்தனை இருக்குது அப்படின்னா 2 இருக்கும். சரிங்களா, கார்பல் எத்தனை இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இதில் 2 அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓவரி சுப்பீரியர் ஓவரி, 2 சேம்பர் ஆப்ளிக்யூ பிளேஸ். இது எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து சாய்வா அரேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா, நீங்கள் ஃப்ளோரல் டயக்ராம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து சாய்வா அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஆப்ளிக்யூ என்ன கேரக்டர் அப்படின்னா ஆப்ளிக்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது சொலனேசியோட ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம் கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே
சரி, அதுக்கு அடுத்தது நமக்கு ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட்ஸ் இஸ் பெர்ரி. இப்போ தக்காளி நமக்கு என்ன அப்படின்னா பெர்ரி ஆர் கேப்சூல். சரியா, வெடிக்கக்கூடிய வகையாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த வாஸ்குலார் பண்டல் வித் போத் அவுட்டர் அண்ட் இன்னர் ப்ளோயம், அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா பைகொலேட்ரல் வாஸ்குலார் பண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ பைகொலேட்ரல் வாஸ்குலார் பண்டல் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து குக்கர்பிட்டேசியில் இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி சொலனேசி ஃபேமிலி என்னது நமக்கு பைகொலேட்ரல் வாஸ்குலார் பண்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, அப்போ பைகொலேட்ரல் வாஸ்குலார் பண்டல் வந்து இருக்கக்கூடிய கேரக்டர் எதுன்னு கேட்காங்க அப்படின்னா நமக்கு எது சொலனேசியோட ஒரு கேரக்டர். ஓகே, சரி, பைகொலேட்ரல் வாஸ்குலார் பண்டல்லாம் என்ன மீனிங் அப்படின்னா டூ சைடு, போத் சைடு. சரிங்களா, அவுட்டர்லையும் இன்னர்லையும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சைலம் ப்ளஸ் கேம்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைகொலேட்ரல் வாஸ்குலார் பண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, அடுத்தது இதோட மெயினோட ஜென்ரல் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஃபேமிலி சொலனேசி இன்க்ளூடிங் அபவுட் 88 ஜெனிரா அண்ட் அபவுட் 2650 பீசிஸ். எவ்வளோ பீசிஸ் இருக்குது அப்படின்னா 2650 பீசிஸ் இருக்குது. ஆஃப் தீஸ் சொலானம் இஸ் த லார்ஜஸ்ட் ஜீனஸ் ஆஃப் த ஃபேமிலி வித் இஸ் அபவுட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது நமக்கு 1500 பீசஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு. த பிளான்ஸ் ஆர் வேர்ல்டு வைடு இன் டிஸ்ட்ரிபியூஷன் பட் மோர் abundant இன் சவுத் அமெரிக்கா. எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா சவுத் அமெரிக்காவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அதிகமாக நமக்கு ப்ரெசண்ட் ஆகிருக்கு. எந்த ஃபேமிலி சொலனேசி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பீசஸ். ஓகே, சரி, அதுக்கடுத்து ஜென்ரல் கேரக்டரில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன அப்படின்னா ஹேபிடேட். ஹேபிட் அப்படிங்கிறது த மோஸ்ட்லி ஆனுவல் ஹெர்பு. எப்படி அரேஞ்சாக இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி இன் ஆனுவல் ஹெர்பாக இருக்குது, ஷ்ரப் இருக்குது, ஸ்மால் ட்ரீ, சொலானம் வெலாஷியம் இருக்குது, அதேமாதிரி லைனாஸ் வித் பிரிக்கிள்ஸ் முள்ளோட எது இருக்குது அப்படின்னா சொலானம் ட்ரைலோபேட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டங்கத்திரி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, சொலானம் ட்ரைலோபேட்டம் சொல்லக்கூடிய கண்டங்கத்திரி. மெனி வித் ஸ்டெல்லேட் ட்ரைகோம்ஸ். ஸ்டெட்லேனா ஸ்டார் ஷேப்பில் இருக்கக்கூடிய ட்ரைகோம்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். ரேர்லி த வைன்ஸ் லைசியம் சினன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வைன்ஸ். சரியா, கொடியாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைசியம் சினன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, அதுக்கடுத்தது ரூட். ரூட்டை பொறுத்த வரைக்கும் பிரான்ச்டு டேப் ரூட் சிஸ்டம். ரூட் எப்படி இருக்குது நமக்கு வந்து பிரான்ச்டு டேப் ரூட் சிஸ்டமாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸ்டெம் herbaceous or woody, erect or twining or the creeping, sometime the modified into the tubers. Solanum tuberosum often with the bicollateral vascular bundle. சரியா, இதில் இருக்கக்கூடிய பண்டலுக்கு என்ன பேர் அப்படின்னா bicollateral vascular bundle. லீவ்ஸை பொறுத்த வரைக்கும் alternate, simple, rarely pinnately compound, Solanum tuberosum, and the Lycopersicum esculendum. Exstipulate or opposite or sub-opposite in upper part, unicostate reticulated venation. இங்கே என்ன present ஆகிருக்கு நமக்கு unicostate reticulated venation வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு வந்து present ஆகிருக்கு. ஓகே, இது கேட்பாங்க என்ன venation இருக்குன்னு கேட்பாங்க. unicostate reticulated venation வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இதோட இம்பார்ட்டன்ட் அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா இன்ஃப்ளோரசன்ஸ். அடுத்த கேரக்டர் நமக்கு என்னது இன்ஃப்ளோரசன்ஸோட கேரக்டர். இன்ஃப்ளோரசன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியமாக ஜெனரலி ஆக்சிலரி ஆர் டெர்மினல் சைம். எக்ஸாம்பிள் வந்து சொலானம் ஆர் சாலிட்டரி ஃப்ளவர் டாட்டூரா ஸ்ட்ராமோனியம். எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி ஸ்கார்பியாய்டு சைம் தட் இஸ் கால் த ரைபீடியம், அதாவது ஃபேன் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி ஸ்கார்பியாய்டு சைம் இஸ் கால் த ரைபீடியம். சோலானம் நைக்ரம். சாலிட்டரி அண்ட் ஆக்சிலரி டாட்டூரா அண்ட் நிகோட்டியானா. அம்பலைட் சைம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைத்தானியா சாம்னிஃபெரா. சரியா, கண்டிப்பாக இது நமக்கு என்ன பண்ணலாம் 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. இன்ஃப்ளோரசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெனரலி ஆக்சிலரி ஆர் டெர்மினல் சைமோஸ் சோலானம் ஆர் சாலிட்டரி ஃப்ளவர் டாட்டூரா ஸ்ட்ராமோனியம். Extra axillary scarpioid cyme is called the rhipidium. Solanum nigrum solitary and auxiliary
டாட்டூரா அண்ட் த நிக்கோட்டியானா அம்பலேட் சைம் வைத்தானியா சம்னிஃபெரா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது ஃப்ளவர்ஸோட கேரக்டர். ஓகே, இப்போ ஃப்ளவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிராக்டியேட் என்ன கேரக்டர் அப்படின்னா பிராக்டியேட், பியூட்டினியா ஆர் பிராக்டியேட், அதாவது வைத்தானியா அப்படின்னு சொல்லக்கூடியது. பிராக்டியேட் பியூட்டினியாவில் இருக்கும். அதாவது பிராக்டியேட் கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைத்தானியா சம்னிஃபெரான்னு சொல்லக்கூடியதில் அரேஞ்சாக இருக்கும். இந்த பெடிசிலேட் ஃப்ளவர் இருக்குது, பூ காம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் பெடிசிலேட். அதுக்கப்புறம் பைசெக்சுவல், ஹெட்டிரோக்ளைமிடோமோனஸ் என்ன கேரக்டர் அப்படின்னா நமக்கு ஹெட்டிரோக்ளைமிடோமோனஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் ஆக்டினோமார்பிக், அந்த நெக்ஸ்ட் கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா ஆக்டினோமார்பிக். ஏன்னா நம்மளால் ஆக்டினோமார்பிக்னால என்ன கேரக்டர் நமக்கு ஈவனாக பிரிக்க முடியல அப்படின்னா அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் நம்ம ஆக்டினோமார்பிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆர் weakly zygomorphic due to the oblique position of ovary pentamerous in hypokines. Calyx, sepals 5, rarely 4 or 6. Syn sepalous valvate, persistent, often accrescent, enlarging to envelop the fruit. Occasionally the enclosing the fruit, the physalis அண்டு வைத்தானியா, பைசாலிஸ் அண்டு வைத்தானியாவோட கேரக்டர். ஓகே, அப்போ இதுதான் நமக்கு வந்து எஸ்பெஷலி கேலக்ஸோட கேரக்டர். அதுக்கு அடுத்தது கொரலா. கொரலா பொறுத்த வரைக்கும் பெட்டல்ஸ் எவ்வளோ இருக்கும் நமக்கு 5. சிம்பெட்டலஸ், அதேமாதிரி ரொட்டேட், அதேமாதிரி டியூபுலராக அரேஞ்சாக இருக்கும். ஊமத்தம் பூலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கும் நமக்கு டியூபுலராக இருக்கும். அதே மாதிரி பெல் ஷேப்பில் அரேஞ்சாக இருக்கும். அட்ரோபா பெல்லடோனா கரு ஊமத்தை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா பெல் ஷேப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஆர் இன்ஃபண்டிஃபுலம் என்ன கேரக்டர் நமக்கு இன்ஃபண்டிஃபுலம் இன் பியூட்டினியா, யூஸ்வலி ஆல்டர்னேட் வித் த செப்பல்ஸ், ரேர்லி பைலிப்டு அண்ட் த ஜைகோமார்பிக் கேரக்டர். பைலிப்டு அப்படின்னா என்னது ரெண்டு லிப் மாதிரி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி ஜைகோமார்பிக் கேரக்டருக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க சைசாந்தஸ், இது 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க. ஜைகோமார்பிக் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே எப்படி இருக்குது ஆக்டினோமார்பிக்காக இருக்குது. இந்த ஜைகோமார்பிக் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைசாந்தஸில் மட்டும் இருக்கும். யூஸ்வலி வால்வேட், சம்டைம் கான்வால்வ் இன் டாட்டூரா மெட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கான்வால்வேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். இதுதான் கொரலாவோட கேரக்டரு. எஸ்பெஷலி இதில் என்ன கேட்கலாம் அப்படின்னா பெல் ஷேப்டு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த ஜைகோமார்பிக் கேரக்டர் நம்ம கேட்பாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது ஆண்ட்ரீஷத்தோட கேரக்டர். அப்போ ஆண்ட்ரீஷியம் அப்படின்னாலே நமக்கு என்னது மேல் கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆண்ட்ரீஷியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஸ்டேமன்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா 5. ஸ்டேமன்ஸ் எத்தனை இருக்குது 5. எபிபெட்டலஸ், ஃப்ளமண்ட், யூஸ்வலி அன்ஈக்குவல் இன் த லென்த். எப்படி இருக்குது நமக்கு வந்து அன்ஈக்குவலாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லென்த் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸ்டேமன்ஸ் ஒன்லி 2 இன் சைசேந்தஸ் பின்னேட்டஸ். இது 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க. சரிங்களா, 2 ஸ்டேமன் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பீசஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா சைசேந்தஸ் பின்னேட்டஸ். 4 அண்ட் டைடானமஸ் இன் சால்பி க்ளோசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன் ஆந்தர்ஸ் டைத்திகஸ், டிகிஸ் லாங்கிடியூடினலி ஆர் இன்போசிடல். அடுத்து கைனிசித்தை பொறுத்த வரைக்கும் பைகார்ப்லரி, சின்கார்பஸ், ஆப்ளிக்யூலி பிளேஸ்டு, ஓவரி சுப்பீரியர், பைலாக்யூலார் பட் லுக்ஸ் இன் டெட்ராலாக்யூலார் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபால்ஸ் செப்டா, அதான் போலியான குறுக்குச்சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ நியூமரஸ் ஓவியூல் இன் ஈச் லாக்யூல் ஆன் த ஆக்சில் பிளாசண்டேஷன். என்ன பிளாசண்ட் இருக்குது நமக்கு ஆக்சில் பிளாசண்டேஷன், இது கேட்பாங்க. பைகார்ப்லரி, சின்கார்பஸ், ஆப்ளிக்யூ பிளேஸ்டு, ஓவரி சுப்பீரியர், பைலாக்யூலார் பட் லுக்ஸ் டெட்ராலாக்யூலார் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபால்ஸ் செப்டா. நியூமரஸ் ஓவியூல் இன் ஈச் லாக்யூல் இன் ஆக்சில் பிளாசண்டேஷன். என்ன பிளாசண்டேஷன் நமக்கு இருக்கும் ஆக்சில் பிளாசண்டேஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து ஃப்ரூட்டோட கேரக்டர். ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் எ கேப்சூல் ஆர் பெர்ரி இந்த லைகோபெர்சிகம் எஸ்குலண்டம், இதான் நம்ம தக்காளி சொல்கிறோம் இல்லையா, டொமேட்டோ, கேப்சிகம், நீங்கள் இந்த பெரிய பச்சை மிளகா பார்த்துருப்பீங்க சரிங்களா, இந்த இதெல்லாம் போடுவாங்க இல்லையா, பச்சை மிளகா கட் பண்ணி பலகாரமெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த கேப்சிகம்.
இப்போ இந்த கேப்சிகம் அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பெருசாக ஒன்று இருக்கும், அந்த கேப்சிகம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது குடமிளகான்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் கேப்சிகம். திஸ் இஸ் அ ஃப்ரூட் இஸ் அ பெர்ரி அண்ட் பீசிஸ் ஆஃப் த டாட்டூரா அண்டு பியூட்டினா த ஃப்ரூட் ஆஃப் த கேப்சூல். இதில் என்ன இருக்குது, நமக்கு வந்து கேப்சூல் வெரைட்டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, சரி. அதுக்கடுத்து நமக்கு வந்து பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டாட்டூரா மெட்டல். எதை பார்க்க போகிறோம், நமக்கு வந்து டாட்டூரா மெட்டல் ஊமத்தை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. சரியா, மோஸ்ட்லி வந்து ஜென்ரல் கேரக்டரில் வந்து உங்களுக்கு வந்து 5 மார்க் கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனால் கண்டிப்பாக நமக்கு வந்து பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த சொலனேசி பேஸ் பண்ணி, அதாவது டாட்டூரா மெட்டலை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க. ஓகே, சரி. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஹேபிட் அப்படின்னு பார்க்கும்போது லார்ஜ் எராக்ட் அண்ட் த ஸ்டவுட் ஹெர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டவுட்னா நலிந்த தண்டு அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதான் ஸ்டவுட் ஹெர்புன்னு சொல்லக்கூடியது. ஒரு தக்காளி செடியோ கத்திரிக்காய் செடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹைட்டாக வளராது. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 சென்டிமீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வளரும். 50 to ஒரு 60-70 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது வளர்ந்துட்டுருக்கும். ஓகே, ஸ்டவுட் ஹெர்பு அதாவது நலிந்த தண்டு மாதிரி இருக்கும். அடுத்த ரூட்டு பிரான்ச்சு டேப் ரூட் சிஸ்டம். அப்போ இது டைகாட், கண்டிப்பாக நமக்கு என்னவாக இருக்கும், டேப் ரூட் சிஸ்டமாக தான் இருக்கும். ஸ்டெம் பொறுத்த வரைக்கும் ஸ்டெம் இஸ் ஹேலோ. எப்படி இருக்கும், நமக்கு சென்ட்ரல் பார்ட்டில் வந்து ஹேலோவாக இருக்கும். தக்காளி செடி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னதாக நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் என்னது சென்டரில் ஒரு பித்து மாதிரி போகிற மாதிரி இருக்கும், அதான் ஸ்டெம் ஹேலோ அப்படிங்கிறாங்க. க்ரீன் அண்டு ஹெர்பேசியஸ் வித் ஸ்ட்ராங் ஓடர். எதில், ஊமத்தையில். சரியா, ஊமத்தையில் எப்படி இருக்கும், ஸ்ட்ராங் ஓடர், அதாவது அருவருக்கத்தக்க ஒரு மனம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கு. அந்த ஊமத்தம் செடியை பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த பக்கத்தில் போகும்போதே ஒரு 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 அருவருக்கத்தக்க ஒரு மனம் வந்து வரும். சரிங்களா, அதான் ஸ்ட்ராங் ஓடர்னு சொல்லக்கூடியது. லீஃபை பொறுத்த வரைக்கும் சிம்பிள், ஆல்டர்னேட், பியூட்டிவுலேட், என்டையர் ஆர் டீப்லி லோப்டு, இன் கிளாபரஸ், எக்ஸ்டிபுலேட். நீங்கள் அதே மாதிரி தண்டுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அது லீஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக ஒரு ஹேர் மாதிரி இருக்கும். சரிங்களா, அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளாபரஸ் எக்ஸ்டிபுலேட் இன் ஷோயிங் த யூனிகாஸ்டர் ரெட்டிகுலேட்டட் வெனேஷன். ஆல்ரெடி நம்ம ஜென்ரல் கேரக்டர் பார்க்கும்போதே பார்த்தோம், என்ன இருக்குது நமக்கு, யூனிகாஸ்டட் ரெட்டிகுலேட்டட் வெனேஷன். அது என்ன கிளாபரஸ் அப்படின்னா மென்மையாக இருக்கும். இலையை தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி இருக்கு, நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து இன்ஃப்ளோரசன்ஸ், சாலிட்டரி அண்டு ஆக்சிலரி சைன். இன்ஃப்ளோரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா சாலிட்டரி அண்டு ஆக்சிலரி சைன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃப்ளவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளவர்ஸ் ஆர் லார்ஜ். ஃப்ளவர் எப்படி இருக்கு, நமக்கு நல்லா பெருசாக லார்ஜாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி green is white, bracteate, ebracteolate, pedicellate ஊக்காம்பு இருக்கு, complete heteroclymodaceous, pentamerous 5, regular, actinomorphic, bisexual and the hypogynous flower, அதாவது superior ovary. சரியா, இது நமக்கு என்ன அப்படின்னா ஃப்ளவரோடைய இம்பார்ட்டண்டான கேரக்டர். அதுக்கு அடுத்தது கேலிக்ஸ். கேலிக்ஸை பொறுத்த வரைக்கும் செப்பல் 5, கிரீன் சின்செப்பலஸ் ஒட்டியே இருக்கும். சரிங்களா, அப்போ சோயிங் எ வால்வேட் ஆஸ்டிவேஷன். அப்போ எஸ்டிவேஷன் என்ன அப்படின்னா வால்வேட் ஆஸ்டிவேஷன். கேலிக்ஸ் இஸ் மோஸ்ட்லி பர்சிஸ்டன்ட். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். சரிங்களா, சொலைசியை பொறுத்த வரைக்கும் கேலிக்ஸ் எப்படி இருக்கும், பர்சிஸ்டன்ட், நிலைச்சிருக்கும். சரிங்களா, இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் ஆட் செப்பல் இஸ் போஸ்டீரியர் இன் பொசிஷன். ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னா மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அப்போ கேலிக்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஃப்ளவருக்கு அவுட்டரில் ஒரு க்ரீன் கலரில் பிடிச்சிருக்கும், அதுக்கு தான் என்ன பேர் கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஊமத்தம் மூலம் நல்லா நம்ம தெளிவாக இந்த கேலிக்ஸை பார்க்கலாம். அடுத்தது கொரெல்லா. பெட்டல்ஸ் எத்தனை இருக்குன்னா 5, green is white, சிம்பெட்டலஸ் ஒட்டியதாக இருக்கும், அதனால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சிம்பெட்டலஸ். அதுக்கு அடுத்தது பிலிகேட். அதுக்கு அடுத்த கேரக்டர் என்ன அப்படின்னா பிலிகேட்.
அதாவது ஒரு விசிறி மாதிரி இருக்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பனை ஓலையில் செஞ்ச ஒரு விசிறி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புக்கு என்ன பேருனா பிளிகேட். அதுக்கு அடுத்தது the folder like a fan shaped. என்ன ஷேப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா ஃபேன் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கடுத்து கேரக்டர் calyx is mostly persistent. இது ஸோ இந்த ட்விஸ்டட் ஆஸ்டிவேஷன் கொரலா எப்படி இருக்கு நமக்கு ட்விஸ்டட் ஆஸ்டிவேஷன் அரேஞ்ச் ஆகிருக்கு. எ ஃபன்னல் ஷேப்டு வித் த ஒயிட் மவுத். அந்த ஒயிட் ப்ளஸ் க்ரீன் கலந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லேயர் கட்டாய் இருக்கும். அதில் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை இருக்கும் நமக்கு 10 இருக்கும். சரிங்களா, அந்த கேரக்டர் தான் சொல்கிறாங்க. ஸோ எத்தனை லோபாக இருக்கும் அப்படின்னா 10 லோப்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆண்ட்ரீஷியம். ஆண்ட்ரீசியத்தை பொறுத்த வரைக்கும் மேல் கேரக்டர் இல்லையா, அப்போ ஸ்டாமன் 5 ஃப்ரீ ஃப்ரம் ஒன் அனதர். அப்போ எப்படி இருக்குது நமக்கு தனித்தனியாக அரேஞ்ச் ஆகிருக்கும். தனித்தனியாக அரேஞ்ச் ஆகிருந்தாலும் கூட இதெல்லாம் எங்கே ஒட்டிகிட்ருக்கும் அப்படின்னா பெட்டல்ஸோட சேர்த்து ஒட்டிகிட்ருக்கும். ஓகே, அப்போ ஒன் அனதர் டு எபிபெட்டலஸ். இதான் எபிபெட்டலஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதாவது எபிபெட்டலஸ் ஸ்டாமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். சரிங்களா, அப்போ 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எபிபெட்டலஸ் ஸ்டாமன் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஆல்டர்னேட் பெட்டலஸ் அண்ட் ஆர் இன்சர்டட் இன்டு த மிடில் ஆஃப் த கொரலா டியூப். அப்போ கொரலா டியூப் இருக்குன்னு வச்சுக்கலாம், அது சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஞ்ச் மாதிரி ஆண்ட்ரீஷியம் நமக்கு என்ன இருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி ஆந்தஸ் ஆர் பேசி ஃபிக்ஸ்டு டைதிக்கஸ். அப்படி இருக்குது நமக்கு டைதிக்கஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும் வித் லாங் ஃபிலமெண்ட். ஃபிலமெண்ட் எப்படி இருக்குது நல்லா லாங்காக அரேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் தென் இன்ட்ரோஸ் அண்ட் த லாங்கிடியூடினலி டிகிசன். அப்போ எப்படி வெடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீல வாக்கில் வெடித்து அது என்ன பண்ணும் உள்ளே இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்றும். ஓகே, அடுத்தது கைனீஷியம். கைனீஷத்தை பொறுத்த வரைக்கும் ஓவரி பைகார்பலரி சின்கார்பஸ் சுப்பீரியர் பேசிக்கலி பைலாக்யூலார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் 2 லாக்யூல்ஸ் தான் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா டெட்ராலாக்யூலார் மாதிரி தெரியும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் 4 இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் எத்தனை இருக்குது நமக்கு 2 மட்டும்தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேசிக்காக வந்து எத்தனை இருக்குது பைலாக்யூலார் தான் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது நமக்கு 4 லாக்யூல்ஸ் மாதிரி இருக்குது. அப்போ ஒரிஜினலாக எத்தனை தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஒரிஜினலாகவே அதில் இருக்கக்கூடியது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஆந்தஸ் ஆர் எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு பேசி ஃபிக்ஸ்டாக அரேஞ்சாக இருக்கும். டைதிக்கஸ் வித் அ லாங் ஃபிலமெண்ட். என்ன கேரக்டர் நமக்கு இருக்கும் லாங் ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். சரியா, இந்த இன்ட்ரோஸ் அண்ட் லாங்கிடியூடினலி டிகிசன்ட் அப்படிங்கிற கேரக்டரும் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கைனீஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பால்ஸ் செப்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ கார்பல்ஸ் ஆர் ஆப்ளிக்யூ த பிளேஸ்ட் அண்ட் ஓவியூல்ஸ் ஆன் ஸ்வெல்லன் இன் ஆக்சில் பிளாசண்டேஷன். என்ன கேரக்டர் நமக்கு ஆக்சில் பிளாசண்டேஷன் சொல்லக்கூடிய கேரக்டர். த ஸ்டைல் சிம்பிள் லாங் அண்ட் த ஃபில்லிஃபார்ம். அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து நூல் இலை போன்ற ஒரு அமைப்பு காணப்படும். சரியா, இப்போ கைனீஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டைல் எப்படி இருக்குது நமக்கு நூல் இலை போன்ற அமைப்பாக காணப்படும். அது வழியாக தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா போலன் கிரைன்ஸ் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டு ஓவியலோட போய் அட்டாச் ஆகும். சரியா, அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க அவங்க ஃபில்லிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்டிக்மா த 2 லோப்டு. ஸ்டிக்மா எப்படி நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கு 2 லோப்டாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பைனசன்ட் கேப்சூல் எப்படி இருக்குது நமக்கு வந்து முள் நிறைய இருக்கும். சரிங்களா, ஊமத்தங்காயை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த காயை சுற்றி என்ன இருக்கும் நிறைய முள் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். த கேப்சூல் ஓப்பனிங் பை த போர் அப்பிக்கல் பால்ஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ரப்பர் பால் எடுத்துக்கிட்டு சென்ட்ரல் பாயிண்டில் என்ன பண்ண நம்ம
ஒரு ஹோல்ஸ் செட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ஈவனாக 4 இதை நம்ம பிரித்தோம்னா எப்படி ஓப்பன் ஆகுமோ அந்த மாதிரி என்ன பண்ணுவது, வெடித்து தன்னோட சீடு எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணும். ஓகே, அடுத்து ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பைனஸ் அண்ட் கேப்சூல் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா. அப்போ 4 அபிக்கல் வால் வித் பர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ். தக்காளி, கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா தெரியும், அது சமைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, மேலே இருக்கக்கூடிய கேலிக்ஸை கட் பண்ணிட்டு தான் போடுவாங்க இல்லையா. அப்போ பர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சொலனேசி ஃபேமிலிக்கே உண்டான ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். பர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக நமக்கு இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது சீடை பொறுத்த வரைக்கும் எண்டோஸ்போம். அப்போ எண்டோஸ்போம் அப்படிங்கிறது என்னது, மோஸ்ட்லி ஆஞ்சியோஸ்போமோட எண்டோஸ்போம் என்ன கண்டிஷனில் இருக்கும், 3n கண்டிஷனில் தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும் சரியா. அப்போ எண்டோஸ்போமுங்கிறது என்னது, சீடு டெவலப் ஆகும்போது நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக உருவாகிறது தான் நமக்கு என்னது எண்டோஸ்போம். அப்போ எண்டோஸ்போம் என்ன கண்டிஷன், 3n கண்டிஷன். சரி, இதில் ஃப்ளோரல் ஃபார்முலா நம்ம கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த ஃப்ளோரல் ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 2 மார்க்லேயோ அல்லது 1 மார்க் கொஷினில் கொடுத்துட்டு இது எது கரெக்டாக ஷூட் ஆகும் அந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். ஓகே, அப்புறம் ஃப்ளோரல் ஃபார்முலா பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் 5 மார்க் கொஷின் எழுதும் போது கம்பல்சரி இந்த ஃப்ளோரல் ஃபார்முலா எழுதணும். ஏன்னா இந்த ஃப்ளோரல் ஃபார்முலாவுக்கு தனியாக 1 மார்க் கொடுப்பாங்க. மீதி எல்லாம் எழுதினா கூட உனக்கு என்ன பண்ணுவாங்க, 4 மார்க் தான் கொடுப்பாங்க. இதை சேர்த்து எழுதினா மட்டும்தான் உனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5 மார்க் கொடுப்பாங்க. ஓகே, சரி. அப்போ பிராக்டியோலேட், EBRL, பிராக்டியோலேட், ஆக்டினோமார்பிக், பைசெக்சுவல் ஃப்ளவர், அதே மாதிரி கேலிக்ஸ் 5, கொரலா 5. அப்போ கேலிக்ஸ் எப்படி இருக்குது, ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்குது, அதனால தான் இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கேன். ஃபியூஸ்டு. அதே மாதிரி கொரலா எப்படி இருக்குது, ஒன்னோட இருக்குது ஃபியூஸ்டு. ஆனால் ஆண்ட்ரீஷியம் மட்டும் எப்படி இருக்குது, ஃப்ரீ. அப்போ இந்த ஆண்ட்ரீஷியம் எங்கே ஒட்டிகிட்டு இருக்குன்னா கொரலாவோட சேர்ந்து ஒட்டிகிட்டு இருக்கு. ஸோ எபிபெட்டலஸ் ஸ்டாமன். என்ன ஸ்டாமன், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எபிபெட்டலஸ் ஸ்டாமன். கைனீஷியம் சுப்பீரியர் ஓவரி எப்படி இருக்குது, நமக்கு 2 மட்டும் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ பைலாக்யூலார். எத்தனை லாக்யூல்ஸ் இருக்கும், பைலாக்யூல்ஸ், பைகார்புலரி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, இதை நமக்கு வந்து சொலனேசி ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃப்ளோரல் டயக்ராம் இதில் வந்து நீங்கள் என்ன 5 மார்க் கொஷினில் எழுதணும் அப்படின்னா ஃபார்முலாவும் ஃப்ளோரல் டயக்ராமும் கண்டிப்பாக நீங்கள் எழுத வேண்டியிருக்கும் சரிங்களா. மற்ற கேரக்டருக்கெலாம் சேர்த்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 3 மார்க் கொடுப்பாங்க. ஃப்ளோரல் டயக்ராமுக்கு 1 மார்க்கு, ஃப்ளோரல் ஃபார்முலாவுக்கு 1 மார்க். இது நீங்கள் ப்ராப்பராக எழுதினா தான் உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். ஓகே, சரி. அதுக்கு அடுத்தது